சார் ஆயிருக்கிறாங்க. உபங்களுக்கு என்னடா அப்போ உபங்கள் என்ன வேலை செய்கிறாங்களா என்ன செய்கிறாங்க? இந்த கேபிள் வயர் ஒன்றே ஒழுங்காக பார்க்க மாட்டாங்க. இந்த காற்றுகள் அடிக்குது கொள்ள தெரியும் தாங்க இழுத்து கட்டுவோம் இல்லை வடிவா செய்வோம் இல்லை ஏதோ வேண்டாம் ரூபாய் செய்கிறாங்க போல இருக்கு. எத்தனை நேரம் அறுபது இந்த வயர் ஒரு காப்பனுக்கு அடித்து பார்ப்போம். இந்த கந்தசாமி இந்த மோன் தான் இப்போ கேபிள் லைன் செய்கிறானாம் ஒரு அடித்து பார்ப்போம். அவன்கிட்ட நம்பர் தடவுறது கண்ணும் பிரச்சனை வந்துட்டு நான் இங்கே தடவி அவன் நம்பரும் எடுக்கலாம். ஹலோ ஹலோ அட கல்லுதாமியா வரைக்கிறது. ஓ மேடா பையன் கேபிள் வயர்லாம் மறந்து கடா பையன் செய்யறேன்னு தெரியாது. எனக்கு இந்த நாடகம் பார்க்க இல்லாம பிசரா இருக்குடா மச்சான். ஒரு இந்த மோனருக்கு அனுப்பி இந்த மகன்தானடா செய்கிறானா கேபிள் லைன்ல முன்னாக்கேலாண்டா போய் இந்த மகன்தானடாப்பா செய்கிறானா அவருக்கு அனுப்பி வருவியா? ஓ மேடா இங்கே பிசரா இருக்குடா பண்டை வேலை இல்லையடாப்பா வீட்டில் தான் இருக்கேன் எனக்கு போர் அடிக்குது மச்சான். சரிடா அனுப்புறியா? அவன் எங்கே வேலை பார்த்து கொண்டிருக்கிறானோ தெரியுறதா கூப்பிட்டாயா? அனுப்பு வீட்டை இல்லாட்டி எங்கே ரோட்டு முடிய திரிவான்டா வேலை வெட்டி இல்லாமல் திரிவான். அனுப்பிவிடு. ஓ சரி அப்போ அப்போ நீங்க நாங்கள் காத்துக்கு ஒரு வீடு பார்க்குறது எத்தனை வீடுகள் பார்க்க கிடக்குது. இறக்குங்க இங்கே படுற பாடு நாங்கள் நம்பர் ரெண்டு தெரியல தந்த நம்பர் நாங்கள் மொத்த வயரோட வேற வேலை இல்லை. நாங்கள் தனியாக என்னப்பா ஒரு ஆளுக்கு எல்லாம் கொடுக்குறோம். எத்தனை பேருக்கு கொடுக்குறோம்? காற்றுகள் அதுகள் எல்லாம் வந்து துடப்பி கொண்டு நிற்குது. ரிங் போகுது. எத்தனை தூண் ஏறிட்டோம் நாங்கள் காற்றுக்கு எல்லாம் குழப்பம்தான் என்ன ஏறுது. நாங்களும் சேவை செய்கிற நாங்கள் வடிவாக செய்து கொடுக்கணுங்க. எந்த வீடு ரிங் போகுது கடன் கிடக்கு வயர் கொண்டு கலண்டு போய்தான் கிடக்கு இருக்கியோ தெரியாது. அண்ணன் கடவுள் என்ன அப்பாவுக்கு ஏதோ போன் எடுத்தனீங்களா? அதான் கொஞ்சம் வந்தால் கவனத்தில் என்ன வரணும். இங்கே வயர்கள் எல்லாம் சரி என்ன காற்று கண்ண தெரியும் தானே என்ன இப்போ காற்று அடிக்குது. எத்தனை வீடுன்னு நாங்கள் இப்போ பார்த்துட்டு வரோம். சாப்பாடு இல்லையா? இப்போ 3 நாளாக சாப்பாடும் இல்லை. இங்கே வயரெல்லாம் தொங்கி கிடக்கு. எதால் வரணும் அப்படியே அண்ணே. அதில் ஒரு ஆட்டோ நிற்கிற மாதிரி கிடக்கண்ணே. ஓ மண்ணே எனக்கு தெரியுமண்ணா வீடு எதண்டு தெரியும். எத்தனை வீடை பார்க்கணும் பண்ணு. அங்கே போகிறது இங்கே போகிறது அதுதான் என்ன எடுத்து நான் சரியண்ணே நான் வாரேன். அவடத்துக்கு ஆட்டோ நிற்கிற இடத்துக்கு வாரேன். அட்பணம் ஆட்டோ நிற்கிறது தான் அப்போ என்ன நடக்குது. ஆட்டோ அங்கே நிற்குது. மேலே இது டயர் பெருசாக என்னண்டே இல்லை. காப்பு அங்கால போகும். என்ன காற்றுகளப்பா மழை பெய்யுது காற்று பெய்யுதா காற்று அடிக்குது. என்னப்பா எங்கட தொழில நாங்களும் படுறவாறு எனக்கு தெரியாது. அவன் இந்த ஒன்று அங்கே இங்கே போன் அடிக்குது. ரொம்ப தூரத்துக்கு நாங்கள் இதன் தொட்டு வாரோம். அது விஷயம் விளங்காது. இந்த டயர்களோடையும் பாராண்டா நாங்கள் என்ன செய்கிறது? ஜனங்களும் பாவம் தான். இன்றைக்கு இரவுக்கு நாடகங்கள் அதுகள் பார்க்குங்கள் என்ன செய்கிறது. ஆட்டோடி வந்துடுது வீடுன்னு தெரியும். என்ன இதில் நின்று போனி அடிப்போம் இருக்கா இதில் வெப்பம். இந்த வீடு வந்த வீடு மாதிரி தான் கிடக்குது. கணவதி அங்கே இந்த வீடு போலாடக்கு அந்த ஒவ்வொரு ஆக்கள் வந்து வேலையை செய்து போட்டு போயிடுவாங்க. நான் தனியாக இங்கே கஷ்டப்படுறோம். இந்த காற்றுக்க வர்ற பாடே எனக்கு தான் தெரியும். இந்த கொடுமை செலவனம் நானும் என்ன தொழிலாளி மேலும் பாவங்கள் தானே அஞ்சு போய்த்தான் கிடக்கு. போனி அடிச்சு பார்ப்போம். என்னப்பா இருந்தாலும் இப்போ உடனே எடுத்தது இப்போ வேண்டு என்னப்பா ரிங் போது எடுக்குது இல்லை. இந்த மாதிரி இந்த வீட்டுக்குள்ள ஆட்டோ நிற்குது ஆளைக்கான அண்ணன் ஓமண்ண இங்கே வந்துட்டேன். இல்லைண்ணா வேலை அப்படி அண்டு இல்லைன்னா வேலை செய்கிற தம்பி பாவம் அவனுக்கு ஏதோ வருத்தமாம் அவன் ஆஸ்பத்திரி போட்டானண்ணா. இன்றைக்கு தான் நான் பாறேன் கரநாள் இந்த ஒழுங்கேக்க வந்து தானே என்ன. ஓ காற்று வெள்ளானண்ணா அதான் கரைச்சல் என்ன செய்கிறது. எங்களோட தொழிலும் அப்படித்தான். நீங்கள் நாடகம் பார்க்கணும் நாங்கள் தூணுக்கு மேலே ஏறணும். எல்லாருக்கும் பொதுவாக எல்லாம் செய்வோம். அங்கங்கே வேலையில் என்ன கொஞ்சம் தான் முடிச்சு போட்டு இப்போ வந்திருக்கிறோம். சரி அண்ணா ஓகே. நானும் புதுசு வேலை செய்கிற பொடிகள் வந்து பார்த்த பொடியா வீடுகள் தெரியாமல் கிடக்குது. வாங்கண்ணே
போனடா ஓமண்ணே அப்பா அடிச்சுட்டாங்க அவங்க அப்பனுக்கு அடிக்கவும் பாக்கலாம் ஒண்ணு பாக்கலாம் சீண்டு போயிட்டு என்ன செய்யறன காட்டுன்னு இப்ப காட்டாலே என்ன கொடுத்தானே தொழிலோட உங்களுக்கு தெரியும் நேரமடா வீட்டுல பொழுதுபோக்கு வேணும்னா டிவியை போட்டா டிவி ஓடுது அப்பா கேபிள் ஆரம்பிச்சு டிவி ஓடுது டிவி வேலை செய்யுது மாற சொல்லி போட்டு ஓடுதண்டா பேஞ்சு தெரியும் சரி என்ன ஏதோ பயங்கர மாலை போட்டு நோண்டியாண்டாப்பா அந்த வேலை செய்யற தம்பியே ஏதோ ஆஸ்பத்திரிக்கு போட்டேன் நான் இந்தியால வாரையில தானே அங்கே கேட்க உங்களோட வீடுகள் தெரியும் இப்படி வந்து கரைச்சல நெஞ்ச பாருங்க காலம மத்தியானம் நேற்று 2-3 நாளா சாப்பாடு இல்லை காத்து பிரச்சனை அப்பா போற இடங்கள்ல சாப்பிடுறாங்க என்ன ஒரு சோடாண்டு பண்ணுங்கன்னா தேசிக்கா தண்ணி நல்ல சனங்களுங்க சாப்பிடுதானடா என்ன இதுல இருந்து ஒட்டோணும்னா எத்தனை வேலையர்களுக்கு ஒரு இடம் போறையில அங்கனேக்க வீட்டுக்காரர் ஏதான் ஜூஸ் அதுதான் சரிவினா எல்லாரும் நல்லாக்கள் அதுக்கெல்லாம் ஓட விடணும் நீ உங்களுக்கும் ஓட விடத்தானே வேணும் ஓட பிடிக்கலாடா அப்படின்னா அவங்க என்ன அவரங்க நான் இங்க வேலை செய்யல அதுக்குள்ள டிவி பார்க்க போட்டார் ஓடுதான் டிவி பேந்தனப்ப நான் பெறுவான் நீ நான் ஏறி அதெல்லாம் பார்த்து தானே செய்யணும் இந்த வயர்களோட ஏறி வயர்களும் அப்படி இப்படி கிடக்குது பார்ப்போம் வயரோட மேலே போட்டு தான் எல்லாம் கூட இங்க வந்து என்ன வேலை செய்யறாங்கன்னா வேலைக்கார பொடிக்க நல்ல பொடிக்கல் காத்துக்கு அங்கே ஊற்றி போடாது இப்படித்தான் வேணியில நான் அங்கால தெரிஞ்சு விழுந்தது கொண்டில் மேலே தெரியுமோ காசுகளை கொண்டாங்க அதை கொண்டாங்களும் நாங்கள் இந்த சனத்தோட வர்றவாடு கஷ்டம் பயமாக்குறது கரகாலமா வேறாவும் என்ன வேலை இல்லாத பொடியல் என்றால் வேண்டத்தான் வேணும் பாருங்க எல்லாம் அப்படி இப்படின்னா கிடாக்குது எல்லாம் தாடிகளும் எங்க பேருங்க இதுகளை பெற்றாலும் அதுகளும் பெற்று இல்லை இன்னும் அதை இங்கே எல்லாத்தையும் முடிச்சு போடுவோம் அதுக்கு மேலே வந்து அதை முடிச்சுடும் அதான் அவங்க வேறு அண்ணா அண்ணா போட்டு இங்கே போடுங்க கணபதி என்ன ஓமடா போட்டு பார்க்குறேன் பாருங்க வேலை இது உண்டு சரியே இல்ல என்ன அது பயர் இங்க கீழே கலந்து கிடந்தது என்னத்தை போட்டு இருக்காது கரண்ட்ல டிவியை போட்டு இருக்காது என்ன பழக்க வழக்கங்கள் இருக்காது இது அந்த வேலையில பொடியம் வந்திருக்கணும் அங்க மேலே ஏறு ஆகிறக்கு நான் பண்றவா அண்ணா சரி அண்ணா தம்பி எந்த வயரை தம்பி கொழுவுறது பொக்ஸில் கிடக்கிற வயரை கொழுவுங்க நான் வரேன் உள்ள வர டயர் கொழுவ தெரியாது போன்கள் அடிக்க வேண்டாம் காணுங்க வச்சு நாங்களும் வெந்நீர காத்துகளுக்கு இப்படித்தான் நான் ஏறுபடுற வாடுங்க எனக்கு தான் தெரியும் என்னடா தம்பி ஒரு வேலை எனக்கு இல்ல வந்துட்டான் வேலை இது தம்பி ஓமண்ண வாடா இருக்கா கொஞ்சம் என்ன ஓடுது கலக்கி போட்டா கொஞ்சம் அடுத்த கூட போடும் அடிக்கும்போது என்ன செய்யறது கஸ்டமரை நாங்கள் வடிவா சீரு சுத்தமா செய்யத்தான் என்ன பண்ணும் அடுத்த கஸ்டமர் தங்க நல்லா தான் இருக்குமென்னு அக்கா நிக்கிறாரு அக்கா இங்க வெளியில போட்டா வாரம் நாங்க கடைக்கு போட்டு சூடா ஒண்ணு அண்ணன் நின்று நீங்க வயசு போன ஓ கர எந்த இடமுங்க அங்க கரவட்டிக்கியோ ஓ மக்கா இப்ப காத்தடிக்குது உங்களுக்கு தெரியும் தானே காத்த ஆக்களையும் தூக்கி போது போலக்கு நான் அக்கா வேலை செய்யற தம்பி லீவில போட்டேன் நான் தான் பொஸ்ஸு தான் கதைக்கிறேன் கந்தசாமியில படியன் தானே அக்கா வாரணக்கா இந்த கணவதி அங்க விட்ட நிக்கிறேன் அவன் விட்ட டிவி ஓடுதான் ஓட இல்லையா சரியக்கா வையுங்க அண்ணா பாருங்க எங்க பாருங்க கொண்டில் மேற்கு எல்லாம் புலங்குது நாங்களும் ஒரு ஏரிய துணி எல்லாம் செய்வோம் சோடா பண்ணி கொண்டு வா சோடா அஞ்சு கணவதி எங்க வேண்டாம் 5 சோடா பாத்தீங்களே கணவதி அங்கிள் எங்களை பார்த்து சோடா வேண்ட போற இது பிடிச்சிருந்தா
லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வயரோட உங்கள்கிட்ட வீடுன்னு டிவி பார்க்க வருவேன்.